மவுண்ட் ஜியோன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, புதுக்கோட்டை, 4ஆம் வகுப்பு தமிழ். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாடம் 4 நன்னெறி, அந்த பாடத்தோட புத்தக பயிற்சிகள் பார்க்க போகிறோம். வாங்க. பக்கம் 22. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? இங்கே 3 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. 3 வினாக்களில் ஒவ்வொரு வினாக்கள் கீழேயும் 4 பதில்கள் இருக்குது. சரியான பதில் என்ன அப்படின்னு எடுத்து எழுதணும். முதலாவது, இன்சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இன்சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல். சரியான பதில் ஆவண்ணா. 2, அதிர்கின்ற வளை இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள் என்ன? அதிர்கின்ற வளை இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள் ஒலிக்கின்ற. சரியான பதில் ஆவண்ணா. 3, வியனுலகம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. 3, வியனுலகம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வியன் கூட்டல் உலகம். சரியான பதில் ஆனா. அடுத்து ஒரு தடவை பார்த்துருவோமா? 3ஐயும் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? முதலாவது, இன்சொல் இனிமை கூட்டல் சொல். சரியான பதில் ஆவண்ணா. 2, அதிர்கின்ற வளை அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள் ஒலிக்கின்ற. சரியான பதில் ஆவண்ணா. 3, வியனுலகம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வியன் கூட்டல் உலகம். சரியான பதில் ஆனா. அடுத்தது, வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வகுப்பேட்டில் எழுதி படிக்கலாம். அடுத்து வாங்க, பொறுத்துக. இங்கே 4 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. 4 வினாக்களோட விடைகளையும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நாம் என்ன பண்ணணும்? சரியான விடை எடுத்து அதில் பொருத்தி எழுதணும். முதலாவது, இன்சொல், அதற்கு சரியான பதில் இனிய சொல். இனிய சொல்லுக்கு நேராக 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. 2, வன்சொல், வன்சொல்னா கடுஞ்சொல், கடுஞ்சொலுக்கு நேராக 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. 3, அழல் கதிர், அழல் கதிர், அது சரியான பதில் கதிரவனின் ஒளி, கதிரவனின் ஒளிக்கு நேராக 3 அப்படின்னு போட்டுக்கோங்க. 4, தன்னன் கதிர், 4 தன்னன் கதிர், நிலவின் ஒளி, நிலவின் ஒளிக்கு நேராக 4ன்னு போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம். முதலாவது, இன்சொல் இனிய சொல், வன்சொல் கடுஞ்சொல், அழல் கதிர் கதிரவனின் ஒளி, தன்னன் கதிர் நிலவின் ஒளி. அடுத்து பக்கம் 23க்கு வாங்க. குறிப்புகளை கொண்டு கட்டத்தை நிரப்புக. இங்கே 4 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. வினாக்கள் எப்படி இருக்குன்னா குறிப்பாக இருக்குது. அந்த குறிப்பை படித்து பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? விடைகளை எழுதணும். வாங்க. முதலாவது, நமது தாய்நாட்டின் திருப்பெயர் இந்தியா. நமது தாய்நாட்டின் திருப்பெயர் இந்தியா. 2, அரசனின் வேறு பெயர், அரசனின் வேறு பெயர் மன்னன். 3, உடைமையை இப்படியும் சொல்லலாம், உடைமையை இப்படியும் சொல்லலாம் சொத்து. 4, மனத்திற்கு பெயர் பெற்ற பூ இது, மனத்திற்கு பெயர் பெற்ற பூ இது மல்லிகை. சரி, 4 வினாக்களுக்கும் விடைகளை எழுதிட்டோம். அதுக்கு அடுத்து கீழே பாருங்க, வட்டத்தில் எழுதிய எழுத்துக்களை கீழே உள்ள கட்டத்தில் எழுதுக. இங்கே நீல நிறத்தில் வட்டங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை மட்டும் நாம் என்ன பண்ணணும்? கீழே எழுதணும். இப்படி பேசினால் எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன சொற்கள் உருவாகுது? அந்த எழுத்துக்கள்லாம் எழுதணும்னா ஒரு புதிய சொல் உருவாகும். என்ன சொல்? இ, இன், சோ, இல், இன்சொல். இன்சொல்னா இனிமையா பேசுறது. அடுத்து, சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தை முதலாக கொண்டு சொல் உருவாக்குக. இங்க 3 வட்டங்கள் கொடுத்துருக்காங்க. 3 வட்டத்துல நடுவில் ஒரு குட்டி வட்டம் இருக்கு பார்த்தீங்களா? பர்பிள் கலர்ல, அதான் முதல் எழுத்து. அந்த எழுத்து, அந்த கூங்கிற எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டு நாம் என்ன பண்ணணும்? நிறைய சொற்களை உருவாக்கணும். அவங்க எடுத்துக்காட்டா குடை அப்படிங்கிற ஒரு சொல்லை உருவாக்கியிருக்காங்க. மீதமுள்ள சொற்களை நாம் உருவாக்கணும். வாங்க. 2, குடம். 3, குறை. 4, குட்டை. 5, குதி. 6, குளிர். 7, குவியல். 8, குவி. 9, குழி. 10, குரங்கு. மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம். முதலாவது குடை, அவங்களே கொடுத்துட்டாங்க. 2, குடம். 3, குறை. 4, குட்டை. 5, குதி. 6, குளிர். 7, குவியல். 8, குவி. 9, குழி. 10, குரங்கு. சரிங்களா? அடுத்தது, அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் வண்ணத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. திருக்குறள். இனிய உளவாக இன்னாத கூறல்
கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இங்கே இனியவை கூறல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. அந்த குறள் 100. எத்தனாவது குறள்னா 100வது குறள். என்னது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதோட பொருள் என்னவா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? என்ன பொருள் பாருங்க. இனிய சொற்கள் தன்னிடத்து இருக்க அவற்றை கூறாது கடுஞ்சொற்களை கூறுதல் இனிய கனிகள் இருக்கும்போது கசப்பான காய்களை உண்பதற்கு நிகராகும். நம்மக்கிட்ட இனிமையான சொற்கள் நிறைய இருக்கும்போது கடுஞ்சொற்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? உபயோகப்படுத்தக்கூடாது. அப்படி உபயோகப்படுத்துறது எது போல் இருக்குன்னா, நிறைய இனிப்பான கனிகள் இருக்கும்போது அந்த கனியெல்லாம் நம்ம சாப்பிடாம சிறப்பாக இருக்கக்கூடிய காய்கள் சாப்பிட்றதுக்கு நிகராகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஒரு செயல் திட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இனியவை கூறல் என்னும் திருக்குறள் அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களை எழுதி வருக. இனியவை கூறல் என்னும் திருக்குறள் அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களை எழுதி வருக. இனியவை குறள்ங்கிற அதிகாரத்தில் 10 குறள்கள் இருக்கும். அந்த 10 குறள்களில் முதல் குறளை கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு குறளை மட்டும் கொடுத்துட்டாங்க. மீதி உள்ள குறள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? நீங்கள் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை எழுதி பாருங்கள். இந்த பயிற்சிகள்லாம் படிச்சுட்டு வீட்டில் எழுதி பார்க்கணும். சரிங்களா? நன்றி குழந்தைகளே.